ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ ஆன் சேனல்ல ரெபல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரெபல் இந்த படத்தோட கதை வந்து 80s காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. தேயிலை தோட்ட ஊழியர்களுக்கு சார்ந்த ஒரு குடும்பத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் இருக்கார். அவரோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் இருக்காங்க. இந்த நிலைமையை வந்து எப்படியாவது போக்கணுன்றதுக்காக ஒரு காலேஜில் போய் படிக்கலான்னு வந்து ஜிவி பிரகாஷ் யோசிக்கிறாரு. அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு பாலக்காடில் இருக்கிற ஒரு காலேஜில் போய் படிக்க போகிறாங்க. அப்போ போகும்போது 2 மலையாளி கேங்ஸ் வந்து அங்கே வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் பண்ணுறாங்க. இந்த மலையாளிகள் வந்து தமிழர்களை பார்த்தாலே பிடிக்காது. ஸோ அவங்கள வந்து எப்படியாவது டீஸ் பண்ணி கிண்டல் பண்ணி எப்படியாவது அசிங்கப்படுத்தணுன்னே ஒரு இன்டென்ஷனில் வந்துட்டு இந்த மலையாளிகள் வந்து இந்த பசங்களை வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இவங்களை எதிர்த்து எப்படியாவது வந்து நம்ம வந்து நல்லா படித்து முன்னேறணுன்றதுக்காகவே ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு நிறைய யோசனைகள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேங்கில் வந்துட்டு இந்த ஜிவி பிரகாஷ் வந்து தப்பிச்சாரா இல்லையா, இந்த கேங்லேருந்து படித்து முடிச்சு எப்படியாவது முன்னேறினாரான்றது தான் அந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். மற்றவங்க ஜெயிக்கிறதுக்காக விழுந்த ஒவ்வொரு தமிழனோட ஓட்டம் இனிமேல் ஒரு தமிழனுக்காக மட்டும்தான் விழணும். ரெபல் படத்தோட பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட வில்லன் தான் வேறு லெவலாக நடிச்சிருக்காரு. வெங்கடேஷன் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மலையாள ஆக்டர். சூப்பராகவே இந்த படத்தில் வந்து பயங்கரமாகவே ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து இந்த படத்தில் செம்மையாகவே காமிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் ரைட்டிங்கில் வந்துட்டு எதுவுமே இல்லைனாலும் அவரோட ஆக்டிங்கில் வந்து இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராகவே நீட்டாக பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் எப்பவும் போலவே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எதுவுமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ரோல் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ரோல் தான், பட் அது வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஹீரோயினா மமிதா பாஜி பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வழக்கம் போல் எப்போவுமே இந்த கமர்ஷியல் படத்தில் தண்ணி கேன் போடுற மாதிரி இந்த படத்துலையும் வந்து சூப்பராக தண்ணி கேன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையை வந்து இவங்க அவங்கள ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க இவங்களை ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு ரீசனே இல்லாமல் சும்மா ஏதோ ஸ்க்ரீன் பிளே மூவ் பண்ணுறதுக்காக இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸை வந்து முடிக்கணுன்றதுக்காகவே முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்கள அடிக்கிறது, அவங்க வந்து இவங்களை அடிக்கிறது வந்து இந்த படத்தில் பாதி கதையாகவே போயிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் வந்துட்டு நிறைய வந்து பழைய சாங்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட்ரோ சாங்ஸு. அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் எங்கே இந்த கதை போகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு தேட்டரில் தான் போய் பார்க்கணும்னா இல்லை, ஓடியில் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு ஒரு 3 தரலாம். இதுவே அதிகங்க. ஸோ இந்த படம் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக எதிர்பார்த்தேன் ட்ரெய்லர்லாம் பார்த்து. பட் இந்த படம் வந்துட்டு அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும்னா ஒன்றும் இல்லை. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுக்கு அஃபன் கைஸ் வட்டா.